லேசியாக இருந்தால் நம்ம டைம் போகும். டைம் மட்டும் இல்லைங்க, முக்கியமான நம்ம ஏஜ் அதுவும் கூட சேர்ந்து ஓடிரும். ஏஜ் போச்சுன்னா திரும்ப வருமா? டைமு, ஏஜ் இது எல்லாத்தையுமே நம்ம மிஸ் பண்ணிட்டு நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே போயிடுங்க. இப்போ எனக்கே நான் ஃபீல் பண்ணுறேன். நம்ம 30s ஆரம்பித்தோடனே நம்ம என்ன சொல்கிறது, நம்ம அந்த ஃபீல் டக்குன்னு அந்த 30s உள்ள வரமாட்டோம். பட் நம்ம பாடி லேக் ஆகிறது நல்லாவே ஃபீல் ஆகுது. ஸோ நான் அடிக்கடி ஹஸ்பண்ட் கேட்பேன், எனக்கு என்ன வயசாயிடுச்சா, நான் என்னால் எந்திரிக்கவே முடியல, அந்த மாதிரிலாம் நான் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ இதெல்லாம் நம்ம எப்போ லேக் ஆகிறோம் நம்ம ரொட்டீனில், இதெல்லாமே நம்மளுக்கு சிம்டம்ஸ் காட்ட ஆரம்பிக்கும். ஸோ ஆக்டிவாக வச்சுக்கோங்க பாடியை. ஓகே, இப்போ தான் கரெக்ட் டைம். யாருமே டிலே பண்ணாமல் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ ஆக்டிவாக இருக்கணும்னா ஒரு பிக் சேஞ்செலாம் வேணாங்க. ஒரு சின்ன சின்ன ஸ்மால் ஹேபிட்ஸ் இருந்தால் போதும். காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிறது, அலாரம் வச்சிட்டிங்கன்னா அலாரம் ஒரு 4க்கு எந்திரிக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த 4:30 அதுக்குள்ளே எந்திரிச்சிடணும். ஸோ பெட்டை நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருங்க. அது ஒரு சின்ன காலையிலே எந்திரிச்சு டக்குன்னு பெட்டெல்லாம்